பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக. நான் ஒருமித்த இந்த அதிகாலையில் ஆண்டவரை நோக்கி பார்க்க தந்த கிருபைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் உபாகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 31வது வார்த்தையை வாசிக்கிறேன். உன் தேவனாய் கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாயிருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிட மாட்டார். பிரைஸ் காட். உன் தேவனாய் கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாயிருக்கிறபடியினால் அவர் உன்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஏன் கைவிட மாட்டார் என்றால், கைவிட வேண்டிய சூழ்நிலை ஏன் என்றால், நாம் அக்கிரமங்கள் செய்யும்போது, மீறும்போது கைவிடப்படுகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளில் போகும்போது கைவிடப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், கைவிட மாட்டேன். அல்லேலூயா. ஆனால் சிட்சை உண்டு, அதை மறந்துட விடக்கூடாது. அல்லேலூயா. நான் விட்டு விலக மாட்டேன், கைவிடவும் மாட்டேன், அழிக்கவும் மாட்டேன். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். கைவிடவும் மாட்டார், அழிக்கவும் மாட்டார். ஆனால் சிட்சைகள் உண்டு. அல்லேலூயா. ஆகவே நாம் மீறுதல் வரும்போது, அக்கிரமங்கள் நம்முடைய வாழ்வில் வரும்போது சிட்சை உண்டு. கைவிட மாட்டார். அல்லேலூயா. கைவிட மாட்டார் என்றால் அவன் நம்ம இஷ்டத்துக்கு போகலாம் என்று நினைத்து விடக்கூடாது. கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார், அழிக்கவும் மாட்டார். அல்லேலூயா. ஆகவே ஆமென். இன்று மனம் திரும்பி, ஆண்டவரே, எந்த இடத்திலிருந்து விழுந்தோமோ, எந்த இடத்திலிருந்து நாம் பின்திரும்பினோமோ, எந்த சூழ்நிலையிலிருந்து தேவனை விட்டு அகன்று போனோமோ, நாம் திரும்பி வருவோம். அவர் இரக்கமுள்ள தேவன், கைவிட மாட்டார். அல்லேலூயா. மீண்டும் நம்மை அணைத்துக் கொள்வார், மீண்டும் நம்மை சேர்த்து கொள்வார். கைவிடாத ஒரு தெய்வம் நம்முடைய தெய்வம். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். அவர் இரக்கமுள்ளவரானபடியினால், ஆமென், நீதியுள்ள தேவன் தானாலும் இரக்கமுள்ள தேவன். ஆகவே தான் இந்த கால வேளையில், ஆமென், என்னை கைவிடாத என் ஆண்டவர். எத்தனையோ சூழ்நிலைகள் நாம் இடறி போயிருந்தோம், மீறினோம். ஆனாலும் ஆமென், அழிவுக்கு ஒப்பு கொடுக்கல, அழிக்கல. கைவிடாதபடி நம்மை சிட்சித்து நேசித்து, ஆமென், சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி நிறுத்தினாரே. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கைவிடாத ஒரு தெய்வம். காரணம், அவர் நம்மேல் இரக்கம் உள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? அவர் இரக்கம் உள்ளவராகவே நீ கைவிடப்படவில்லை. அல்லேலூயா. நன்றி சொல்லுவோம். ஆண்டவரை துதிக்கலாம். அன்பு தகப்பனே, நீர் இரக்கம் உள்ள தேவனாயிருந்தபடியினால் நாங்கள் ஆண்டவரை அழிந்து போகலப்பா. நீர் இரக்கமுள்ள தேவனாயிருந்தபடி நீர் எங்களை கைவிடல் ஆண்டவரே. கைவிட வேண்டிய எத்தனையோ சூழ்நிலைகள் எங்கள் வாழ்க்கையில் இடறுதல்களாய், மீறுதல்களாய், அக்கிரமங்களாய் வந்த போதிலும் எங்களை சிட்சித்தீர், எங்களை நெருக்கத்தில் அனுமதித்தீர். ஆனாலும் கைவிடாதபடி, அழியாதபடி காத்து கொண்ட தேவனே என்று நாட்களுடைய வார்த்தை சொல்லுகிறபடியே, அப்பா, என்னை கேட்கிற ஒவ்வொரு இருதயங்களிலும் யார் யார் ஆண்டவரே குற்ற உணர்வோடு இந்த நாட்களில் காணப்படுகிறார்களோ, மீறினேன், இடறி போனேன், ஆமே, என்னை நான் வஞ்சித்து விட்டேன் என்று தன்னில் உள்ள அந்த குற்ற உணர்வோடு இருக்கிறார்களோ, ஆனால் இந்த தேவ வார்த்தை அவருடைய இருதயங்களை தேற்றட்டும். இரக்கமுள்ளவர், ஆமே, சிட்சித்தாலும் கைவிடாத கர்த்தர், அவர் அழிக்காத ஒரு தெய்வம் இருக்கிறார். அவனை பற்றி கொண்டு அறிக்கை செய்து விட்டுவிட்டு இரக்கத்தை பெற்றுக்கொள்ள, அறிக்கை செய்து விட்டுவிட்டு அந்த இரக்கத்தை சுதந்தரித்துக் கொள்ள எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் இரக்கம் செய்யுங்க. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுவோம். ஆமென். கைவிடாத தேவனை பற்றிக் கொள்வோம். God bless you. Praise the Lord.